Hello 10th students. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th இங்கிலீஷ்கான சென்டம் பிளான் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து தமிழ் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுல சில பேருக்கு என்னவா ஃபீல் பண்ணுவீங்கன்னா டைம் வந்து பத்தல, டைம் மேனேஜ் பண்ண முடியல அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த பேப்பர்ல பண்ண மிஸ்டேக்ஸை இந்த பேப்பர்ல பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஸ்டின் பேட்டர்ன் வித் த டைம் மேனேஜ்மெண்ட்டோட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய பேருக்கு சஜஷனும் காட்டும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பேட்டர்னில் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் 14 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக 1 to 14 கொஸ்டின்ஸு இருக்கும். இதுக்கு நீங்கள் 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டா அது போதுமான டைமு. ஸோ இப்போ 1 to 3 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா சினானிம்ஸ் வந்து கேட்பாங்க. 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா 4th 5th 6th கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 கொஸ்டின் வந்து சினானிம்ஸும் அடுத்த 3 கொஸ்டின் வந்து ஆன்டனிம்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்க சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் PDF வைக்கிறோம். அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வரும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் கேட்பாங்க. சிங்குலரில் கொடுத்துட்டு ப்ளூரலில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ 8th ஒன் என்ன கேட்பாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்பாங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருவாங்க, நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 9th ஒன் என்ன கேட்பாங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் எழுதணும், ஃபுல் ஃபார்ம் எழுதணும். 10th ஒன் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்பாங்க. 11th ஒன் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. 12th ஒன் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் கேட்பாங்க. 13th ஒன் டென்சஸ் கேட்பாங்க, கரெக்டான வேர்ப் சூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. 14th ஒன் வந்து லிங்கர்ஸ் கனெக்டர்ஸ் அது கேட்பாங்க. டோட்டலாக 1 to 14 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஆல்ரெடி 1 மார்க்ஸ்க்கு தனி வீடியோவாக வந்து போட்டிருந்தோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் இருக்கிற ஃபார்மேட்டை மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் PDF இருக்குது, அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக 14 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, 20 மினிட்ஸ் வந்து என்ஆஃப். அடுத்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் என்ன கேட்பாங்கன்னா ப்ரோஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 15 to 18 வரைக்கும் 15 16 17 18 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எனி 3 அட்டன் பண்ணால் போதும், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ நம்மளுக்கு 6 மார்க்ஸ் இருக்கு. 3 அட்டன் பண்ணால் போதும். என்னென்ன ப்ரோஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 to 5 ப்ரோஸ் லெசன்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வரும், இந்த 4 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் ஈஸியாக எனி 3 வந்து அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, 9 or 10 மினிட்ஸ் வந்து அதுக்கு போதும். செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான். எனி 3 வந்து அட்டன் பண்ணால் போதும். இது 12 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்க. 19 20 21 22 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எனி 3 வந்து அட்டன் பண்ணால் வந்து போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 லெசன்ஸ்க்கான 1 to 5 போயம் லெசன்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் 1 to 7 லெசன்ஸ்க்கான போயம் லைன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அடுத்த பார்ட் இந்த போயட்டிக் டிவைஸ் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் போயம் லைன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டு 23 24 25 26 27 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதில் எனி 3 அட்டன் பண்ணால் போதும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான். இதுக்கு வந்து டைம் 12 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். 23ல் என்ன கேட்பாங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், அது சிம்பிளாக தான் கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ஆன்சர்ஸோடு இருக்கும். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் சிம்பிளாக தான் கேட்பாங்க, அதை அட்டன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 24 வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதுவும் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க.
25th வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன், இந்த கமா டாட் எக்ஸ்க்ளமேட்ரி அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த சென்டென்ஸை பொறுத்து அதை அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணக்கூடாதா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா அதில் மார்க்ஸ் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க வேணாம். உங்களுக்கு தெரியலனா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கூட ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க, அதை அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து ஈஸியாக இருக்கும் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கமா செமிகோலன் எக்ஸ்க்ளமேட்ரி அந்த இதுவெலாம் நீங்கள் கொடுக்கலன்னா மார்க் போக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். 27 வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஜம்பிள் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ரைட்டான சென்டென்ஸாக வேர்ட்ஸாக மேக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், இதை சூஸ் பண்ணலாம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஈஸியாக இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். அது இல்லைன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அது ஈஸியாக தான் கேட்பாங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்து செக்ஷன் 4ல் இதுக்கு 12 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு போதுமான டைம். ஓகேவா? செக்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். 7 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். டேர்ன் லெஃப்ட் ரைட்டு அலாங் த ரோட் ஆப்போசிட் டு த டெம்பிள் அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஒரு 4 to 5 சென்டென்ஸ் எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிங்கன்னா போதும். பார்ட் 3 வந்து செக்ஷன் 1ல் என்ன கேட்பாங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து கேட்பாங்க. 29, 30, 31, 32 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எனி 2 அட்டன் பண்ணால் போதும். ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு. என்னென்ன ப்ரோஸ் பேராகிராஃப் கவர் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ப்ரோஸ்ன்னு போட்டுட்டு லெசனோட நேம் எழுதிடுங்க. அடுத்து போயட் ஆத்தரோட நேம் எழுதிடுங்க. ஏன்னா அது ப்ரோஸ் இல்லை, அதனால் நம்ம ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ ப்ரோஸ்ன்னு போட்டுட்டு என்ன லெசன்லேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த லெசனோட நேம். அடுத்து ஆத்தர்னு போட்டுட்டு ஆத்தரோட நேம். அதுக்கப்புறம் தீம் எழுதுங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணுங்க. அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் டைட்டில்ஸ் போட்டும் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு பேராகிராஃபும் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மாரல் கொடுத்துருங்க. ஓகேவா? ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து ஒரு 1 to 5 லெசன்ஸ்க்கான பேராகிராஃப் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோஸோட நேம் எழுதுங்க. ப்ரோஸின் டைட்டில் கொடுத்துட்டு ப்ரோஸோட நேம், அதுக்கப்புறம் ஆத்தரோட நேம், தீமு, கண்டென்ட் பேராகிராஃபாகவும் ரைட் பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு டைட்டில் போட்டும் நீங்கள் ரைட் பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன் போட்டிங்கன்னா ஒரு 3 டைட்டில்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாரல் எழுதுங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணணும். 33, 34 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேராகிராஃப் போயம் பேராகிராஃப்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 35 வந்து போயட்டிக் டிவைசஸ் கேட்பாங்க. 36 வந்து போயம் பேராஃப்ரேஸ் வந்து கேட்பாங்க. இப்போ 33, 34, 35, 36 செக்ஷன் 2ல் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்களா? போயமை பற்றி தான் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எனி 2 வந்து அட்டன் பண்ணால் வந்து போதும். இதுவும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 போயம்ஸ்க்கான போயம் லைன்ஸ், அதுக்கான போயம் பேராகிராஃப் எல்லாமே போயட்டோட நேம் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா போயமுக்குமே போயம் நேம், போயட் நேம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். போயம் லைன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து போயட்டிக் டிவைஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணலாம். போயம் பேராகிராஃப் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டுமே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயே வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து போயம் சொல்லிட்டு போயமோட நேம் எழுதிடுங்க. அப்புறம் போயட்டுன்னு போட்டுட்டு போயட்டோட நேம் எழுதிட்டு தீம் எழுதிடுங்க. அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் சப்டைட்டில்ஸ்லாம் போட்டு கன்க்ளூஷன் முடிச்சுட்டு மாரல் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். 2 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சுன்னா போயம் பேராகிராஃபை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். 12 மினிட்ஸே போதும், எழுதிடலாம். இல்லை எனக்கு ஒரு கொஸ்டின் தான் தெரிஞ்சிருக்குன்னா இதில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இந்த 35 and 36 வந்து பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து அட்டன் பண்ணிடலாம். போயட்டிக் டிவைசஸ்னால் என்ன கேட்பாங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் வந்து ரைமிங் ஸ்கீமு, ரைமிங் வேர்டு, அலிட்ரேஷன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருந்ததா கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அலிட்ரேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
poetic devices நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். ஏன்னா டைம் சேவிங்கும் கூட. அடுத்து இல்லைனா போயம் பேராஃப்ரேஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. போயம் பேராஃப்ரேஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு தனி வீடியோவாக வந்து போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 12 மினிட்ஸ் வந்து போதும், அதிக டைம் வந்து வேணாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணால் போதும். 37 and 38 இன்னும் ரெண்டுமே எதுலேருந்து கேட்பாங்கன்னா சப்ளிமெண்ட்ரிலேருந்து தான் கேட்பாங்க. ஒன்று வந்து கொஹிரண்ட் ஆர்டரா ஜம்பிள்டு சென்டென்ஸாக வந்து கேட்பாங்க. அது வந்து சப்ளிமெண்ட்ரிலேருந்து தான் வரும். அதுக்கப்புறம் வந்து 38ல என்ன கேட்பாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி காம்ப்ரிஹென்ஷன், அதான் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஆப்ஷன்லாம் இல்லை, 37 38 ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. இதில் நீங்கள் எனி ஒன் வந்து அட்டன் பண்ணால் போதும். அது வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின். 6 மினிட்ஸ் வந்து இதுக்கு வந்து போதுமான டைம். கொஹிரண்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சதா, கரெக்டான ஆர்டர், ஏன்னா அந்த லெசனை ரீட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் எந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் எது வந்து லாஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 4 சப்ளிமெண்ட்ரி ரீடர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 1 to 3 போதும். ஃபஸ்ட்டு 3 நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 2 3 சப்ளிமெண்ட்ரி ரீடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். 37 கொஹிரண்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பார்த்த சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கொஹிரண்ட் ஆர்டர் போங்க. இல்லைன்னா அவங்க பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, அது நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஏன்னா கொஹிரண்ட் ஆர்டரை விட இந்த ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸே நீங்கள் பெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து 6 மினிட்ஸ் வந்து போதும். செக்ஷன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான். 4 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணால் போதும். 39லேருந்து 44 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. 6 டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் எனி 4 டாபிக்ஸ் அட்டன் பண்ணால் போதும். ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸு. ஸோ 20 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரிங் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஃபுல் மார்க்ஸ் வந்து இதில் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு 35 மினிட்ஸ் போதுமானது. 39ல் வந்து என்ன கேட்பாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்க. இன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ணணும், வரையணும். அதுக்கப்புறம் வந்து 40th வந்து லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்ல, அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃப் இருக்கும், அதையும் போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம், ஏன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். லெட்டர் ரைட்டிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நோட்டீஸ் ரைட்டிங்கும் ஈஸியாக தான் இருக்கும். நோட்டீஸ் ரைட்டிங் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணலாம். லெட்டர் ரைட்டிங் இல்லைனா நோட்டீஸ் ரைட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிக்சர் எக்ஸ்பிரஷன் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது வந்து டைம் சேவிங், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மார்க்கும் கிடைச்சிரும். அப்புறம் சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங், இதுவும் வந்து ஈஸியான டாபிக் தான், இதை அட்டன் பண்ணலாம். எரர் ஸ்பாட்டிங் ஈஸியாக தான் கேட்பாங்க, ஸோ இதை அட்டன் பண்ணலாம். இந்த 6 டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் எனி 4 அட்டன் பண்ணலாம். என்னோட சஜஷன் வந்து டைம் சேவிங் அண்ட் ஈஸியாக மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணிடுவேன். எரர் ஸ்பாட்டிங் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க, அது எழுதிடுங்க. அப்புறம் நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிக்சர் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இந்த 3த்தில் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது அட்டன் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நோட்டீஸ் ரைட்டிங் வந்து போகலாம், ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும், மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க, ஸோ அதுவும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 41 42 43 44 இந்த 4 டாபிக்ஸுமே ரொம்ப ஈஸியாக மார்க்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 டாபிக், இந்த எல்லா டாபிக்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ரைட் பண்ணுவேன், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இந்த இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னா அந்த மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்கோம், அது பாருங்கள். பிக்சர் எக்ஸ்பிரஷன் ஒரு வீடியோவாக போடலாம். அந்த பிக்சரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 7 or 8 சென்டென்ஸ், ஈஸியாக தான் இருக்கும், அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நோட் மேக்கிங், அதான் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, அதெல்லாம் போட்டு எழுதுறது, அதுவும் ஈஸியாக தான் வரும். எரர் ஸ்பாட்டிங் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், அது பார்ப்பீங்க. என்னென்ன டைப்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள்.
ஈஸியாக இருக்கும், ரெஸ்பாட்டிங் எழுதிடலாம். அப்புறம் செக்ஷன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் ரைட் பண்ணணும். இதில் வந்து 1, 3, 5, 6 போயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 4 போயம்லேருந்து அது வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த 4 போயம் லைன்ஸ் ஆத்தர் எல்லாமே தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இது வேணாலும் கேட்கலாம். இப்போ இந்த போயம் எழுத போகிறீங்கன்னா போயமோட நேம் ஃபஸ்ட் எழுதுருங்க, அப்புறம் போயம் ரைட் பண்ணுங்க, லாஸ்ட்டாக வந்து போயட்டோட நேம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எதோ ஒரு டைப்பில் கேட்பாங்க. 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். 46 and 47. 46 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இதில் இன்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து சப்ளிமெண்ட்ரிலேருந்து தான் கேட்பாங்க. இன்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. 46 இன்ஸ் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு அதே இன்ஸ் டெவலப்மெண்ட் தான் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது எதோ ஒரு டைப் இதுலேயே 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆர் கொடுத்துருவாங்க. 46ல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், ஏ இல்லைனா பி. அதே மாதிரி 46ல் ஏ பி 2 கொடுத்துருவாங்க, ஏ இல்லைனா பி கொடுத்துருவாங்க. இதில் எனி ஒன் நீங்கள் அட்டன் பண்ண போதும். 46ல் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 47ல் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து இன்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்களா, சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ ஆல்ரெடி சப்ளிமெண்ட்ரி 1 to 3 ஃபஸ்ட்டு 3 சப்ளிமெண்ட்ரி ரீடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து தான் வரும், நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணலாம். எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி அந்த லெசனோட நேம் எழுதிக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடர் எந்த லெசன்லேருந்து வந்திருக்கோ அதோட டைட்டில் எழுதிடுங்க. டைட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில்னு போட்டுட்டு எழுதணும். டைட்டில் போட்டுட்டு எந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரோ அந்த லெசனோட நேம் எழுதுங்க. அப்புறம் ஆத்தர்னு போட்டு ஆத்தரோட நேம் எழுதுங்க. தீம்னு போட்டு தீம் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஒரு 3 or 4 சப் டைட்டில்ஸ் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு மாரல் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ 8 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் நல்லா படித்தாதான் அது வந்து நல்லா எழுத முடியும். ஸோ ஒரு 3 to 4 சப்டைட்டில்ஸ் வச்சு எழுத பாருங்கள். டைட்டில்ஸ் வச்சு எழுத வரலன்னா பேராகிராஃபாகவும் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஒரு 20 லைன்ஸ் அப்படி எழுதினீங்கன்னா போதும். ஆனால் டைட்டில் முக்கியம். டைட்டில், ஆத்தர் நேமு, தீமு, அப்புறம் அந்த பேராகிராஃப் நடுவில் அது இன்ட்ரடக்ஷன் சப்டைட்டில்ஸ் போட்டு எழுதினாலும் ஓகே, பேராகிராஃபாகவும் நீங்கள் ரைட் பண்ணாலும் ஓகே. லாஸ்ட்டாக மாரல் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் எதோ ஒரு டைப்பில் கேட்பாங்க. 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் எனி ஒன் வந்து 46ல் கட்டாயம் அட்டன் பண்ணியே தீரணும். 47லேயும் எதோ ஒரு டைப் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணியே தீரணும். ஒன்று வந்து எப்படி கேட்பாங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். அதுவும் நீங்கள் அட்டன் பண்ண அதான் ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் அட்டன் பண்ணலாம் பெட்டர். ஆர் கொடுத்துட்டு அடுத்த பாட்டாக என்ன கேட்பாங்கன்னா போயம் லைன்ஸை கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஜென்ரலுக்கே போயிடலாம். போயம் லைன்ஸை கொடுத்துட்டு ஆன்சர் எழுத சொல்லுவாங்களா, அதை விட்டுட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் 47ல் வந்து ஜென்ரல் ரீட் த பேசேஜ் அண்ட் ஃபாலோவிங் த ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் போயிடலாம். ஏன்னா பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்சர் வந்து மார்க் பண்ணி எழுதுனா போதும். ஏன்னா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த பேராகிராஃபில் எங்கே வருது பாருங்கள், அது மாதிரி ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஜென்ரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த போயம் லைன்ஸை கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் ரைட் பண்ணுறது மார்க் வந்து மைனஸ் ஆக ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணாதீங்க. 47ல் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனே சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 15 மினிட்ஸும் 47 ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 15 மினிட்ஸும் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லாம் எழுதியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் ரிவிஷன் போங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.